புள்ள வளர்த்தா இப்படி வளர்க்கணும்டா. கிடு 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 கிடுன்னு நடுங்குவான். என்னை பார்த்தான் பாரு. எவ்வளவு நாளைக்கு கிடு 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 கிடுன்னு நடுங்குவான் அவன். ஒரு 15-16 வயசாகி 11th 12th போவான். முகத்தில் லேசாக மீசை வரும், பார்த்துருக்கீங்களா? அப்போ குரல் உடையும். அப்பா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு இருந்தவன் அப்பா அப்படின்னா அதுதான் அவங்க அப்பனுக்கு அபாய அறிவிப்பு. உன் மகன் ஒரு லெவலுக்கு வந்துட்டான், ஒழுக்கமாறு அடுத்த ஸ்டேஜுக்கு வந்துட்டான்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நீ சொல்கிறத கேட்பானா கேட்க மாட்டானுங்கிறத நீ நடந்துக்கிறத பொறுத்து தான் இருக்கு. என்ன காரணம்னா, அது வரைக்கும் அப்பாவை பார்த்து பதுங்கி பதுங்கி இருந்தவன் அதுக்கப்புறம் இப்படி நெஞ்ச வட்டப்பான். அப்படியே நைட்டு 11 மணிக்கு வருவேன் வீட்டுக்கு. அவங்க அப்பா கேட்குறாரு, எங்கடா போயிட்டு வர்ற? இதான் வர்றோம்ல பெண்ண அப்படிமா. டே நான் அப்பாடா, அதுக்கு என்ன செய்ய சொல்கிற? அம்மா சொன்னிச்சு நீ தான் அப்பான்னு. டேய் அப்பாட்ட இப்படித்தான் பேசுகிறதா, அப்புறம் எப்படி வாயில் பேசாமல் வேறு எதில் பேசுவாங்க அப்படிமா. அப்பா ஃப்ளாஷ்பேக் போகிறாரு. 10 வயசு 11 வயசில் நான் சொன்னதெல்லாம் கேட்டானே, இப்போ இப்படி நெஞ்ச வெட்டைக்கிறானே அப்படின்னா வெட்டப்பேன். அதுக்கு பேர் தான் இளமை. ஆனால் அந்த இளமை பருவத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களை ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற சிந்தனை ஒரு தலைவனின் மனதில் உருவானது என்று சொன்னால் அதுதான் நம் தளபதியார் அவர்களுடைய மனதிலே உற்பத்தியான சிந்தனை. கோபாலபுரத்தில் ஒரு கடையில் ஒரு 4 இளைஞர்களை அமர வைத்து இளைஞர் திமுக என்பதை ஆரம்பித்து அதை இளைஞர் அணியாக மாற்றி அதனுடைய முதல் மாநாட்டை திருநெல்வேலியிலே நடத்தி இளைஞர் அணியினுடைய துவக்க விழா மதுரை ஜான்சிராணி பூங்காவிலே நடைபெற்று இன்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக இருக்கிறது எது என்று சொன்னால் அதுதான் எங்கள்